மேற்காசியாவில் நிலவும் ஸ்திரமின்மைக்கு மத்தியில் சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மக்கா நகரில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு நாட்டின் மீதான தாக்குதலும் 3 நாடுகளின் மீதும் தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே கருதப்படும். நாட்டோ அமைப்பின் கூட்டு பாதுகாப்பு கொள்கையைப் போல இந்த 3 சன்னி முஸ்லிம் நாடுகளும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு அரணாக செயல்பட முடிவு செய்துள்ளன. மேற்காசிய பிராந்திய மோதல்களால் ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதே இந்த ஒப்பந்தத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பாரம்பரிய அமெரிக்காவின் பாதுகாப்பை நம்பியிருந்த சவுதி அரேபியா இப்போது தற்சார்பை அடைய விரும்புகிறது. இந்த கூட்டணியில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட சவுதியும், நாட்டோவின் 2வது பெரிய ராணுவமும், நவீன தளவாட தயாரிப்பும் கொண்ட துருக்கியும், அணு ஆயுதம் கொண்ட ஒரே இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானும் இணைந்து ராணுவ ஒருங்கிணைப்பு கூட்டு திட்டங்களை வகுக்க உள்ளன. இதற்கிடையே சவுதி தனது கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஈரான் இந்த ஒப்பந்தத்தை விமர்சித்துள்ளது. துருக்கி, பாகிஸ்தான் கூட்டணி ஏற்கனவே பலமாக உள்ளதால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதே நேரம் இது எந்த நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்றும், முழுக்க முழுக்க தற்காப்புக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது எனவும் சவுதியும் துருக்கியும் விளக்கமளித்துள்ளன.